மகா இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சென்ற நாளெல்லாம் கூட இருந்தீங்க, பாதுகாத்தீங்க, கொடனுடைய தண்டி ராஜா. இந்த 2024 ஆண்டு கூட ஆண்டவரே, கடைசி மாதத்துல ஆண்டவரே அப்பா 21 தேதி வரை எங்க கண்ணின் போல காத்து வந்தீங்க. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஜூம் மீட்ல கலந்துக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும், ஒவ்வொரு விசுவாச சகோதர சகோதரிகளையும், அப்பா ஊழியர்களையும் நீங்க பெருப்பராக ஆசீர்வதிங்க. கேட்கிற போகிற உங்களுடைய வார்த்தை உங்களுடையதா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நீங்க எங்களை இந்த நாளில வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸா சொல்றேன். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற தியான பகுதி சங்கீதம் 119 கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். 169 176 வரை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இதோட தலைப்பு என்ன கொடுத்துருக்குன்னா தவ்னு கொடுத்துருக்குது. தவ் இந்த இது என்ன சொல்லப்படுதுன்னா, ஆண்டவரே என் அழுகை உமக்கு முன்பாக வரட்டும். இது சங்கீதத்துல ஒரு புதிய பிரிவை தொடங்குறதா சொல்லப்பட்டிருக்குது. எபிரேய எழுத்துக்களின் கடைசி எழுத்தான தவ் டி அல்லது TH உடன் தொடர்புடையது. இது ஒரு பிரார்த்தனை மற்றும் ஒரு டேர்னிங் பாயிண்ட், மனம் திரும்புதலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நம்ம இன்னைக்கு இந்த 119 சங்கீதத்தை 22 பேர் 22 பேர் ஜூம் மீட்டிங் வாயிலாக பேசியிருக்கிறாங்க. அது 22 தலைப்புல கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நான் முதலாவது சுருக்கமா கொஞ்சம் சொல்லியிருந்தேன். 119 அதிகாரம் 1 176 வசனம் வரை ஒரு தலைப்பு என்னன்னா, வேதத்தின் மகத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல 8 வசனமாக குறிக்கப்பட்டதுனால அதை நான் சொல்லிட்டு அவரை நாங்க வரேன். 1 8 வரை இது எதுக்கு சொல்லணும்னா, இதை நம்ம இந்த 22 தலைப்பையும் வைத்து நம்ம தியானம் பண்ணா அது நம்ம வாழ்க்கையோடு ஒத்து போகிற ஒரு காரியம், நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அதனாலதான் நான் அந்த தலைப்பை சொல்ல ஆசைப்படுறேன். 1 8 வரை ஆசீர்வாதத்தின் படிகள். அதே 119 சங்கீதம் 9 16 வரை சுத்தமாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும். 17 24 வரை வேதத்தின் மீது தாகம். 25 32 வரை ரட்சிப்பின் அனுபவம். 33 40 வரை மேலும் பரிசுத்தமடைய ஜெபம். 41 48 வரை வேதத்தை போதிக்கும் ஊழியம். 49 56 பரியாசம் பண்ணப்படுதல். 57 64 வரை பாடுகளிலும் கர்த்தரின் நிலைத்திருத்தல். 65 72 வரை பாடுகளால் நன்மை. 73 80 வரை கர்த்தருக்கு காத்திருத்தல். 81 88 வரை கர்த்தருக்கு காத்திருத்தலோடு தொடர்ச்சி. 89 96 வரை வேதத்தை சார்ந்திருத்தல். 97 104 வரை வேதத்தில் ஞானமடைதல். 105 முதல் 112 வரை மீண்டும் பாடுகள் வந்தாலும் வேதத்தில் நிலைத்திருத்தல். 113 120 வரை நியாய தீர்ப்பை தியானித்தல். 121 128 வரை நீதி நியாயத்தை செய்தல். 129 முதல் 136 வரை ஜப வாழ்க்கை. 139 144 வரை பக்தி வைராக்கியம். 145 முதல் 152 வரை ஜபமும் அவனுடைய விளைவும். 153 முதல் 160 எதிரிகளில் நின்று விடுதலைக்காக ஜபம். 161 168 சமாதானமும் மகிழ்ச்சி அடைதல். 169 176 ஊழியம் செய்தல். இந்த தலைப்புல நம்ம ஜபம்னு எடுத்துக்கிடலாம், ஊழியம் செய்தாலும் ரட்சி பண்ணி எடுத்துக்கிடலாம். 3 விதமான காரியம் இருக்குது. அந்த 1 176 வரை வசனங்கள் பார்க்கும் பொழுது இது நம்ம வாழ்க்கையோடு ஒரு ஒத்து போகிற ஒரு சங்கீதம். இதை எழுதுனது சங்கீதக்காரன் தாவீதா இருக்கலாம் அல்லது எஸ்ராவா இருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்குது. இதுல இன்னைக்கு நம்ம முதல் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளனாக்கும், என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்திரளும். அந்த கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக சொல்ல பார்க்கும் பொழுது, ஒரு ஏழை குழந்தை தேவைக்காக ஆண்டுகிட்ட கதறுவதாக
சொல்லப்பட்டிருக்கு. விளக்குவரையில எவ்வளவு தேவை இருந்ததுன்னா அந்த கூப்பிடுவாங்க. அதே போல ஒரு அடிக்கப்பட்ட மிருகம் எப்படி சத்தமா கூப்பிடுமோ அதே போல தாவீதை விட, கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை புத்திமானாக, என புரிதல் உள்ள ஆவியத்தாரும் உணர்வு உள்ள ஆவியத்தாரும். இன்னைக்கு அந்த அந்த அப்படியாக அவருடைய ஜெபம் இருக்குது. என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்திரலாம். நம்ம சங்கீதக்காரன் 119 நிறைய இடத்துல அவர் வேதத்தை குறித்து சொல்லுவார். வேதம் என் மனமகிழ்ச்சின்னு சொல்லிப்பாரு. வேதம் தான் என் வேதமே கட்டளை, வேதமே எனக்கு வெளிச்சம்னு சொல்லுவாரு. அவ்வளவு ஆண்டவர் மேல ஒரு பெரிய பாசம், ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு அளவுக்கு அதிகமான வைராக்கியம் கொண்டவராக காணப்பட்டார் சங்கீதக்காரன். அந்த நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு நெருக்கங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், அவருடைய மகன் அப்சலோம் மூலமா வரும்போது, பிரச்சனைகள் வரும் பொழுது அவனுக்கு ஓடி ஒளியும் போதெல்லாம் ஆண்டவர் நோக்கி தான் கூப்பிட்டார். ஆண்டவர் நோக்கி கூடும் பொழுது ஆண்டவர் அவருக்கு துணையா இருந்தத அவரு சங்கீதத்தில் சொல்ல, ஆண்டவர் எனக்கு துணையா இருந்தாரு, ஆண்டவர் எனக்கு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தாரு. சங்கீதத்துல அதான் இருக்கும். இப்ப நம்ம கூட நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, துயரங்கள் வரும் பொழுது, மகிழ்ச்சி இல்லாத, சந்தோஷம் இல்லாத, சமாதானம் இல்லாத நேரத்துல அந்த சங்கீதத்தை நம்ம படிக்கும் பொழுது நமக்கே ஒரு ஆறுதலா இருக்கும். அவரு நமக்கு தைரியம் கொடுத்த மாதிரி இருக்கும். இங்க சங்கீதக்காரன் அவருடைய எல்லா சங்கீதத்திலுமே நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு உந்துதலா இருக்கும். அந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை தேற்றுன மாதிரி இருக்கும். அது தாவீதுடைய வாழ்க்கையில அதை அனுபவபூர்வமாக அவர் ரசித்தார். அந்த ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தார். ஆண்டவர் முழுவதுமாக அனுபவித்தது தாவீது தான். பாவத்துல விழும்போது விட 51 சங்கீதத்துல பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அவருடைய ஜெபத்துல ஒவ்வொன்றிலும் தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். ஒரு ராஜாவா இருந்தா கூட அவனுடைய சமூகத்துல நான் காத்திருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். நான் ஒன்றே எனக்கு நம்முடைய சமூகத்துல நம்முடைய ஆலயத்துல தங்கியிருப்பதே நாடுன்னு சொல்றாரு. அவர் எல்லா நேரங்களிலையும் ராஜாவா இருந்தா ஆண்டவர்கிட்ட ஆலோசனை பெறுகிறவரா இருந்தார். இந்த 119 சங்கீதத்துல நம்ம முழுவதுமாக அதை தியானிக்கும் பொழுது, ஒவ்வொரு தலைப்புல நம்ம தியானிக்கும் பொழுது அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக, ஒரு ஆசீர்வாதமாக காணப்படும். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படியே என்னை விடுவித்தரலாம். எனக்கு ஒரு விடுதலை வேணும். எனக்கு தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடுறாரு, அப்சலோமுக்கு பயந்து. 2 சாமுவேல்ல நம்ம பாக்குறோம். 15ஆம் அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அகித்தோப்பேலுடைய ஆலோசனைப்படி அவன் ராஜாவாயிருந்தான். ஒரு படைபலத்தை திரட்டி கொண்டு அவர் அதுல ஆண்டவர்கிட்ட மிகவும் ஆண்டவர்கிட்ட வருந்தி கேட்கிறார், கெஞ்சுறாரு. ஆண்டவர் அதுல எல்லாம் அவருக்கு விடுதலை கொடுக்கிறார். எல்லா இடங்களையும் தாவீதுக்கு ஆண்டவர் கூடவே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவருடைய யுத்தம் பண்ண போகும்போதும் ஆண்டவர் கூட இருந்ததை நம்ம பார்க்கிறோம். எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் செவி கொடுக்கிறவரா இருந்தார். தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. தேவன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் என்ன விடுவிப்பார் சொல்லி. இந்த நாளிலும் கூட இந்த ஜூம் மீட்டில கலந்துருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், ஒரு பக்கம் தேவைகள் இருக்கும், வியாதிகள், கண்ணீர்கள் மத்தியில நம்ம இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது எப்படி அந்த தாவீது, கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, அடுத்ததுல பாத்தீங்கன்னா என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாகன்னு சொல்லி உமது வார்த்தையின்படியே என்னை விடுவித்திரன்னு சொல்லி கேட்கிற போல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, நம்ம தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன செய்தாரு? விடுவிக்கிறவராக காணப்படுகிறார். அடுத்த நம்ம பார்க்கும்போது 171ஆம் வசனத்தையும் 172ஆம் வசனத்தை பார்க்கும்போது இது ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும், உமது கற்பனைகள் எல்லாம் நீதி விளைவுகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை, மகத்துவங்களை
நமக்குள்ளாகவே வைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருப்பார், நம்ம வாழ்க்கையில ஏராளமான நன்மைகள் செய்திருப்பார். அதை நம்ம என்ன செய்யணும்னா மற்றவர்கிட்ட ஷேர் பண்றதில்ல, பகிர்ந்து கொள்றதில்ல. ஆண்டவர் சொல்றாரு, இங்க தாவி சொல்றாரு, உங்க துதியை நான் என்ன செய்வேன், பிரஸ்தாபப்படுத்துவேன், உங்களுடைய வசனத்தை நான் விவரித்து சொல்லுவேன், உங்களுடைய கற்பனைகள் நீதி விளைவுகள். பிரியமானவர்களை, ஆண்டவர் அதை விரும்புகிறார். நீங்க மற்றவர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாரு. லூக்கா 2ஆம் அதிகாரம். இன்னைக்கு விட நம்ம எல்லாரும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு நம்ம ஆயத்தமாக கொண்டிருக்கோம். இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு நம்ம ஆயத்தம் கொண்டிருக்கோம். அதுல கூட 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவதூதன் அவர்களை இன்னைக்கு பயப்படாதுங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் இந்த சந்தோஷத்தை நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு நல்ல செய்தியை ஆண்டு நமக்கு அறிவித்துக்கிறாரு. அது பிறகு தேவதூதர்கள்ட்ட இந்த தேவதூதர்கள் அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கும் பொழுது கூட அந்த மேய்ப்பர்கள் அதை வெளியே போய் சொல்றாங்க, அவனுடைய பிறப்பை பிரஸ்தாபப்படுத்துறாங்க. நம்மளும் கூட இந்த நல்ல நாள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்ற நன்மைகளை மற்றவரோடு ஷேர் பண்ணணும், மற்றவரோடு நம்ம பிரஸ்தாபப்படுத்தணும், ஆண்டவரோட மகிமையை சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில நான் முன்னால எப்படி இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையின் நிலைமை எப்படி இருந்துச்சு, நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்பதெல்லாம் நம்ம மற்றவரோட ஷேர் பண்ணும் பொழுது அப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அது பிரயோஜனமா இருக்கும். அவங்க மனம் திரும்புவதற்கு ஏதுவா இருக்கும். இதுல தாவீது தன்னை என்ன செய்ய தாழ்த்துகிறார், தன்னை தாழ்த்துகிறார். உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும், உமது கற்பனைகள் எல்லாம் நீதி விளைவுகள். ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும் 173ல, நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையா இருப்பதாக. நான் உம்முடைய கட்டளை நான் என்ன செய்திருக்கேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்க யோசுவா 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களே சாட்சிகள். ஆனா அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க, நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தெய்வங்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் யூசுவனைக்கு அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம பழைய நிலைமைகளை நம்ம பார்க்கும் பொழுது, சிறு வயதிலிருந்து ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த ஒவ்வொரு பாதையா நீங்க பார்க்கும் பொழுது, நீங்க கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார், தேவையில் இருக்கும்போது தேவையை சந்தித்தார், வியாதியில் இருக்கும்போது உங்களுக்கு சுகம் கொடுத்தார். பலவிதமான பிரச்சனைகளை சிக்கி கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனை நமக்கு ஆண்டவர் விடுவித்து இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிற நம்ம அவருடைய நாமத்தை என்ன செய்யணும், பிரஸ்தாபப்படுத்தணும், மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். இங்க நம்ம ஜோசுவா கேட்கிறாரு ஜனங்கள்கிட்ட, நான் அவரை அங்க உறுதியா பிடித்துக்கணும்னு சொல்றாங்க. மரியாள், நீங்க லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல இயேசு மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போகும்போது கூட அங்க மரியாள் அவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறா. மார்த்தாள் சொல்றா, என் சகோதரி எனக்கு வேலை செய்ய உதவி செய்ய வராம அங்கேயே உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லி. அதுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் மரியாள் அதே போலதான் தாவீது ஆண்டோட சமூகத்துல காத்திருந்ததை நம்ம பாக்குறோம். நிறைய நேரம் ஆண்டோட சமூகத்துல காத்திருந்ததை பாக்குறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படி காத்திருக்கிறோமா? நம்ம தேவைக்காக என்ன செய்யறோம்னா மனுஷரோட உதவியை தான் நம்ம தேடுவோம். முதலாவது நமக்கு ஒரு தேவைன்னா நம்ம அவங்க உதவி செய்வாங்களா, அவங்ககிட்ட கேட்கலாமா, அவங்க நமக்கு இந்த உதவி செய்ய முன் வருவாங்களான்னு சொல்லி நம்ம அதை தான் யோசிப்போம். ஆனா ஆண்டோட சமூகத்துல காத்திருந்து அவர்கிட்ட நம்ம தேடும் பொழுது, அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் உங்க தேவையை சந்திப்பார், அவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், அவர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். பிரியமானவர்களே, இன்னும் மரியாள் நல்ல பங்கை தந்தான்னு பாக்குறோம். அதே போல தாவீது என்னோட வாழ்க்கையில அவனுடைய சமூகத்துல காத்திருந்து பாக்குறோம். நாமளும் நம்ம தேவையான நேரங்கள் ஆண்டோட சமூகத்துல காத்திருக்கணும். அடுத்தால் 174ஆம் சங்கீதத்தை பார்க்கும் பொழுது ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுது. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. கர்த்தாவே நான் என்ன செய்தேன், உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன்,
வேதமே என் மனமகிழ்ச்சி. 166 கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனையின்படி செய்கிறேன். 166 வசனத்துல. அதே போல 16வது வசனம் 24வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. ரட்சிப்புனா மனம் திரும்புது. 51ஆம் சங்கீதத்துல அவர் பாவத்துல விழுந்த பிறகு அவர் தன்னை ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்துறாரு. 51ஆம் சங்கீதத்துல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் அந்த 51ஆம் சங்கீதத்துல எழுதியிருக்கிறார். ஒரு புது மனுஷனா அவரை மாறுறாரு. பாவத்துல இருந்து ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு நாம கூட நமக்கு சிலுவை நமக்கு இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இப்ப இந்த கடைசி எழுத்து தவு கூட எக்ஸ் வடிகளா விளக்கரில் சொல்ல எக்ஸ் வடிகளாக அந்த சிலுவையை யாரெல்லாம் நோக்குறாங்களோ, யாரெல்லாம் பாக்குறாங்களோ, சிலுவை அண்டை வருகிறார்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அந்த சிலுவையை நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். கிறிஸ்தவர்களா மாத்திரம் இல்லாதபடி நம்முடைய உள்ளான இருதயத்துல ஒரு மாற்றம் வரணுமா? உள்ளான இருதயத்துல வெளி தோற்றத்துக்கு நான் கிறிஸ்தவன், ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு என்னுடைய எண்ணங்கள் சரியில்லை, என்னுடைய சிந்தனைகள் சரியில்லை, நான் நடக்கிற காரியங்கள் நாடுக்கு பிரியமெல்லாம் இருந்தா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையான ரட்சிப்பு சிலுவை அண்டை வந்தவர்கள் சிலுவை நோக்கி நம்ம வந்த பிறகு நம்ம அதுல ஒரு மாற்றம் இருக்கணுமா, ஒரு மனம் திரும்புதல். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அவங்கதான் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சீயோனிலே தேறப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் வேரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். 10வது வசனம், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதுக்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தெரிவித்தார். இப்போ உண்மையான மனம் திரும்புதல் இருக்கணும். நம்ம அது இல்லாம நான் கிறிஸ்தவன் சொன்னோம்னா அது சரியில்லை. ஒரு நல்ல கிறிஸ்தவன்னா நம்ம என்ன செய்யணும்? உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இருக்கணும். அவனுடைய குணாதிசயங்கள்ல நம்மளும் அதன்படி இருக்கணும். ஆண்டவர் நமக்கு அந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு அவர் மனிதனாக அவதரித்து நமக்காக ரத்தம் சிந்தி அவர் சிலுவையில மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ரட்சிப்புகளாக நாம வழி நடக்க ஆசைப்படணும். ஆண்டவரே, நான் எந்த பாவத்திலும் விழுந்துடக்கூடாது, என்ன பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம கேட்கணும். அங்க தாவீது அதை என்ன செய்யறாரு? கடைபிடிக்கிறாரு. இன்னும் கடைசியில நம்ம 75, 76ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது, என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியா இருப்பதாக. காணாமற் ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். நான் உங்களுடைய கற்பனைகளை மறக்க மாட்டேன். நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு உண்டு. அதுல நான் என்ன செய்யணும்? என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது. நமக்கு எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது. நம்ம செஞ்ச பாவங்களுக்கு நமக்கு ஒரு நாள் அந்த நியாயம் தீர்க்கப்படும். அதுக்கு அப்ப நம்ம அந்த நியாய தீர்ப்புல பரிசுத்தமா இருந்தா அந்த பரலோகத்துல நம்ம சேர்க்கப்படுவோம். அங்க ஒரே பரிசுத்தமான ஆடல் பாடல் அந்த சத்தம் நமக்கு கேட்கப்படும். 176 காணாமற் போன ஆட்டை போல எழுதி போனேன்னு பார்க்கும்போது நம்ம லூக்கா 15ஆம் அதிகாரம் 4ல இருந்து 24 வரை ஆண்டவர் 3 உவமையை சொல்லியிருக்கிறார். முதலாவது 4வது வசனத்துல, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனா இருந்து அது ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் மனதில் விட்டு காணாமற் போன இந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவன் என்ன செய்வான்? ஓய மாட்டான். அது 99 ஆடை விட்டுருவான். ஒரு ஆடு காணாம போயிட்ட, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கடைசி வரை தேடுவான். அதை கண்டுபிடிச்ச பிறகு அந்த ஆடை தன் தோல் மேல போட்டு என்ன செய்வாரான்? ரொம்ப சந்தோஷப்படுவாரான். இதெல்லாம் கூப்பிட்டு சந்தோஷப்படுவார். அதே போல வெள்ளிக்காசை தொலைத்தவன் அதை வீடை பெருக்கி எடுத்து சொல்லுவான். அதை கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு பக்கத்துல எல்லாம் கூப்பிட்டு சினைகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து கணக்கு போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்து இன்னொரு சந்தோஷம் சொல்லுவார். அப்படி ஒரு 2 உவமை. 3வது உவமை பார்த்தோம்னா இளையகுமாரனுடைய உவமை. ஒரு பெரிய பணக்காரனுக்கு 2 குமாரர் இருக்கிறாங்க.
அதுல இளையவன் நினைச்சதான் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் தன் தகப்பன்கிட்ட வாங்கி எல்லாம் அழிக்கிறான். ஆண்டு விட்டு அவங்க அப்பா விட்டு தூரமா போயிருந்தான். எல்லாத்தையும் போய் அவன் டவுன்ல போய் என்ன செய்தான், பட்டணத்துல போய் விபச்சார வேசித்தனம் குட்டி வெறி எல்லாத்துக்கும் அழிச்சிருந்தான். கடைசியில ஒண்ணு இல்லாம போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போயிருந்தாங்க. கடைசியில அவன் நிலைமை பண்ணி மேய்க்கிற ஒரு மனுஷன் போய் சேர்ந்து, பண்ணி வளர்க்குற மனுஷன் போய் சேர்ந்து பண்ணி மேய்க்கிறான், பண்ணி வச்ச தவிடத்துங்கிறான். அப்பதான் அவனுக்கு புத்தி வருது, உணர்வு வருது. ஆண்டவரே, என் தகப்பன் வீட்டுல அநேக வேலைக்காரங்க உண்டு, அவங்களுக்கு எங்க அப்பா நல்லா சாப்பாடு கொடுக்குறாரு, நல்லா கவனிக்கிறாரு, ஆனா நாங்க பண்ணி திங்கிற தவிட தின்னுட்டு இருக்கேனே. அப்பதான் உணர்வு வருது, புத்தி வருது. இங்க தாவீது சொல்றாரு, காணாமல் போன ஆட்டை போல என்ன தேடுகிறாங்க. எவ்வளவு தாழ்த்துறார். வழி தப்பி போன இன்னைக்கு நம்ம எவ்வளவு பக்தி வைராக்கியம் இருந்தா கூட வழி தவறிடுவோம், சின்னதுல விழுந்துருவோம். அதுதான் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நான் பரிசுத்தமா நடக்கிறேனா, பரிசுத்தமா வாழ்றேனா, என் வாழ்க்கையில ஏதாவது குறைகள் இருக்குதா, நான் மற்றவர்களை கஷ்டமா பேசியிருக்கிறேனா, மற்றவர்கள் நம்ம கடினமா பேசினா அது பாவம் தான். நம்ம செய்யற எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்க கடைசியா அந்த மகன் திரும்பி வரதை தாப்பம் பாக்குறாரு. ஒவ்வொரு நாளும் என் மகன் திரும்பி வருவான்னு பாக்குறாரு. தூரமா மகன் வந்த உடனே வாரான், அவனே மனம் திரும்பி வாரான். என் தகப்பன்ட்ட போனா அவர் என்ன நல்லா ஒரு கூலிக்காரனா வச்சுக்கிடுவாரு, எங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா நான் விற்க போறேன்னு சொல்லிட்டு வரும்போது தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அணைக்கிறாரு. வயதான பிறகு கூட அவர் அந்த முதிர் ஆனாலும் தன் மகனை ஓடி போய் கட்டி அணைச்சி, அவங்க வேலைக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு கொளுத்த கண்டடிங்க, அவனுக்கு நல்ல உடையை கொண்டு வாங்க, மோதிரம் கொண்டாங்கன்னு சொல்லி போட்டு பெட்சிப்பின் வசதி தெரிந்தா பாக்குறோம். அவனுக்கு கடைசியில அவன் மறந்து போய் பார்க்கிறோம். அதே போல நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் எந்த ஒருவனும் தொலைந்து போக, வழி தவறி போக ஆண்டு விரும்புறதில்லை, ஆண்டவர் விட்டு விலகி போக விரும்புறதில்லை. அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. அந்த 100 ஆட்டுல ஒரு ஆடை தொலைந்தா எப்படி அந்த மேய்ப்பன் தேடினாலும் அதே போல ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை தேடுகிறார். நம்ம மேல அவ்வளவு கரிசனை உள்ளவரா இருக்கார். இங்க தாவீது அப்படிதாக சொல்றார், காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக. தூரமா போயிட்டான் ஆண்டவரே, உமது கற்பனைகளை நான் மறக்க மாட்டேன், உங்க கற்பனை விட்டு நான் வழி தவறி போனேன். பிரியமானவர்களே, நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில கட்டளை கை கொள்றோம், நம்ம ஜெபம் பண்றோம், பக்தி வைராக்கியமா இருக்கிறோம், கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். நம்முடைய உள்ளங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எதுலெல்லாம் தவறி இருக்கிறோம், எதுலெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்துருக்கிறோம். நம்ம சிலர் உலக பிரகாரமா உதவி செஞ்சாங்கன்னா நம்ம ஆயிரம் நன்றி சொல்லுவோம், கோடி நன்றி, நீங்க எனக்கு இப்படிப்பட்ட உதவி செய்தீங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு இதுவரைக்கும் ஜீவன் சுகம் பலன் தந்து இதுவரை நம்ம கண்ணின் மணி போல காத்து வந்திருக்கிறாரு. நம்ம தேவைகள் அனைத்திலும் கூட நமக்கு துணையா நின்றுருக்கிறாரு, வழி நடத்திருக்கிறாரு. நம்ம ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லி தெரிவித்திருக்கிறோமா? நம்ம ஆண்டவரை புகழ்ந்திருக்கிறோமா? ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்திருக்கிறோமா? ஆண்டவரோட வாழ்க்கையில நமக்கு செஞ்ச நல்ல காரியங்களை மற்றவர்கள் ஷேர் பண்ணிருக்கிறோமா? ஆனா மற்றவர்கள் நமக்கு உதவி செஞ்சதை நம்ம பெருசா சொல்லிட்டு அலைவோம், அவங்க எனக்கு அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை சொல்ல மறந்துடுவோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நம்ம ஆண்டோட சமூகத்துல எல்லாம் ஒன்று கூட ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளில நம்ம ஒவ்வொருவரும் நம்ம தாழ்த்தி ஆண்டு காலத்துல ஒப்பு கொடுப்போம். அந்த புதிய நாள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். வரப்போகிற புதிய ஆண்டு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஒரு நன்மையான ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாகவே நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தேவன் நாமே இந்த வாரத்துல ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹலோ, ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஜூம் மீட்டிங் வாயிலாக கூடி வர கிருபை செய்திங்க. நன்றி ஏசப்பா. ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிற ஒவ்வொரு சகோதரர் நீங்க ஆசீர்வதிங்க, அவரோட தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த கரம் அவர்களோடு இருப்பதாக ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, அவரோட தேவைகளை எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இந்த கிருபை அவளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய கலாச்சார ஊழியங்களை ஆசிர்வதிங்க. அதுல ஒவ்வொரு ஃபாஸ்டர்ஸையும் அவரோட மனை பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, அவரோட தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஹோம் ஆசிர்வதிங்க, ஹோம்ல படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க அப்பா. பிள்ளைகளோட தேவைகளை சந்திங்க. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைகள் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளையோட தேவையெல்லாம் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க அப்பா. என்னோட ஆண்டவரே அப்பா, ஆலயம் கட்டி கொண்டிருக்கிற திலக் நகர் சர்ச் கட்டி முடிக்க உதவி செய்யுங்க.
இன்னும் அப்பா எங்கெல்லாம் ஆலயங்கள் கட்ட வேண்டுமோ அதெல்லாம் கட்ட நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே நார்த் இந்தியா பகுதியில் தங்க ஊழியர் ஊழியர்கள் ஆசிரியங்க. நம்முடைய எச்சை மக்கள் ஊழியர்கள் ஆசிரியர், தொழில்நோயாளர் மக்கள் ஊழியர்கள் ஆசிரியங்க. இந்த ஊழியத்தின் தேவையெல்லாம் சந்திங்க. நம்மளை ஆண்டி ஆசிரியங்க. அவருடைய 3 மகன் மனைவிகளெல்லாம் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தொடர்ந்து எங்களுடைய விசுவாச பிள்ளைகள், விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவையெல்லாம் சந்திப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே எங்களை தாழ்த்தியும் கருத்துல ஒப்புடுகிறோம். நிற்பற்படுத்தும் எடுத்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே, ஆமென்.